அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய KS ரவிக்குமார் சார் தலைமையில் தான் அந்த விழா நடந்து கொண்டு இருக்கிறது. பெரும்பாலும் இயக்குனர் உதவி இயக்குனருக்கு குருவாக இருப்பாங்க. ஆனால் KS ரவிக்குமார் பார்த்தா அப்படி இல்லை. அவர் மியூசிக் குருவாக இருந்திருக்காரு, ஃபைட் மாஸ்டருக்கு குருவாக இருந்திருக்கிறாரு. எங்கள் மேனேஜர் ஒரு காலத்தில் இந்த தேனப்பன் மேனேஜருக்கு அவர் குருநாதராக இருந்திருக்கிறாரு. இப்போ நிறைய சேரன் உட்பட நிறைய உதவி இயக்குனருக்கு குருநாதராக இருந்திருக்கிறாரு. அவருக்கும் எனக்கும் கூட சம்மந்தம் இருக்குது. இயக்குனராக அவருக்கு தாய் வீடு சூப்பர் உட் ஃபிலிம்ஸ், எனக்கும் சூப்பர் உட்டு தான். ஆமாம், திருப்பாச்சி சவுத் தான் ப்ரொடியூசர். பல ஒற்றுமை எங்களுக்கு இருக்குது. ரவிக்குமார் சார் பற்றி சொல்லணும்னா சில விஷயங்களை, சில உண்மைகளை சில சபையில் சொல்லித்தான் ஆகணும். நம்ம இப்போ சொல்கிறோம், ஒரு காலத்தில் சினிமா இப்படி இருந்துச்சு தெரியுமா, 80s பொற்காலம் அப்படின்னு இது லாங் எகோன்னு சொல்லி பேசிக்கிருக்கோம். அதே மாதிரி 10 வருஷம் கழித்து KS ரவிக்குமார் மாதிரி இயக்குனரை பற்றி பேசுகிற காலம் இன்றைக்கே பேசிக்கிருக்கோம் வரும். ஏன்னா அவங்க காலம் பொற்காலம். ஏன்னா KS ரவிக்குமார் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் ஸ்பாட்லையும் சரி, எல்லா விஷயத்துலையும் சரி, வேறு இயக்குனராக மட்டும் இருந்ததில்லை. அவர் அந்த படத்தில் ப்ரொடியூசருக்கு இருக்க அக்கறை விட பல மடங்கு அவருக்கு அந்த படத்தில் அக்கறை இருக்கும். அவ்வளோ உழைப்பு கொடுத்தார். ப்ரொடியூசர் இயக்குனர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. KS ரவிக்குமார் சார், P. வாசு சார், எங்கள் குருநாதர் ராமநாராயணன் சார், S. சந்திரசேகர், உதயகுமார் சார், இப்படி பல பேர் இருப்பாங்க. இவங்கள மாதிரி இயக்குநர்கள் அதிகமாக இருந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். முதல்ல ப்ரொடியூசர் நேசிக்கணும். நிறைய நல்லா சொன்னார் உதயகுமார் சார். ப்ரொடியூசர் இல்லாமல் யாரும் இல்லை. மியூசிக்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், எல்லா டெக்னீஷியன் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே முதலாளி ப்ரொடியூசர் தான். ஆனால் முதலாளியாக இருக்கணும். பணம் கொடுக்குறது மட்டும் இல்லை, எல்லா வகையிலும் ஒரு முதலாளியாக இருக்கணும். அது மாதிரி உங்கள் காலம்லாம் பொற்காலம் சார். உண்மையிலேயே நம்ம கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் கற்றுக்கிறத விட முதல்ல வீண் செலவில் எப்படி குறைச்சிக்கணும், அது உங்களை மாதிரி இயக்கிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று சொன்னீங்க, 3 மாதத்தில் சவுதி சார் படத்தை முடிச்சு கொடுக்க சொன்னார்ன்ட்டு. எனக்கு இதே ஒன்று வந்துச்சு. திருப்பதி அவங்க ஃபஸ்ட்டு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 14 தான், தமிழ் புத்தாண்டு நினைக்கிறேன். நான் ஷூட்டிங் ஆரம்பித்தது ஜனவரி 5. ஜனவரி 5 ஷூட்டிங் ஆரம்பித்து மார்ச் எண்டுக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃப் கொடுத்துட்டேன். அஜித் சார் ஹீரோ. இல்லை உங்களை மாதிரி இயக்குனரை கற்றுட்ட விஷயந்தான். நமக்கு உண்மையிலே ஈடுபாடோடு பிளான் பண்ணி பண்ணால் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் எல்லோரும் நீங்கள் முன்னோடியாக இருந்தீங்க. தேனப்பன் சார், அவர் இது ஒரு இடம் சொல்லுவாங்களே, முழுசாக சந்திரமுகியாக மாறிட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒரு முழுசாக ஒரு நடிகராக மாறிட்டார் அவர். எல்லாமே எல்லா வகையிலுமே பந்தா. KS ரவிக்குமார் சார், நீங்கள் சொன்னது உண்மை தான். ஹீரோனிக்கு தேடினார் பற்றிங்களா, அங்கேயே முழு நடிகர் ஆகிட்டார் அவர். நான் நடித்தேன், முழு நடிகர் ஆகிட்டார். அந்த தயாரிப்பாளர் சிந்தனைலாம் போச்சு. முழுக்க நடிகராக தான் இருக்கான்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த விஷயத்தை அன்றைக்கி சொல்லியிருக்காரு. நன்றி சார், தேவைப்படும் சார். உழைப்பாளருக்கு சப்போர்ட்டாக வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. மையல்னா மோகம் தான் கரெக்டாக அர்த்தம். கவிஞரே, ஈர்ப்பு மோகம். ஆமாம், தமிழ்நாட்டிலேயே தமிழ் மக்களுக்கு எல்லாத்தையும் விட ஒரு மையல் அப்படின்னா சினிமா தான். சினிமா மேலே எல்லாருக்குமே அந்த மோகம், அந்த மையல் இருக்குது. அந்த மையல் இருந்தனால தான் ஒரு MG ராமச்சந்திரன் புரட்சி தலைமை அவர்கள் முதலமைச்சராக முடிஞ்சது. சினிமா மீது மக்களுக்கு மையல் இருந்தால்தான் ஜெயலலிதா அம்மா அவர்கள் முதலமைச்சராக ஆக முடிஞ்சது. அதே மாதிரி டாக்டர் கலைஞர், அறிஞர் அண்ணா,
எல்லாருமே சினிமா மீது மக்களுக்கு உள்ள மையலை பயன்படுத்தி கொண்டார்கள். சினிமாங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அது இன்றைக்கும் அது இருக்குது. அந்த மையலில் பல வகை இருக்குது. சிலருக்கு ஒரு நடிகரோட நடிப்பு மேலே மையல் இருக்கும், சிலருக்கு நடிகர் மேலேயே மையல் இருக்கும். நடிகர் சிவாஜி கணேசன் அவர் நடிப்பு மீது மக்களுக்கு மையல். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மக்களுக்கு மையல், அவரையே பிடிக்கும் அவருக்கு. அது மாதிரி இது பல வகை. இன்றைக்கி நிறைய உச்ச நட்சத்திரங்கள் மிகப்பெரிய சிம்மாசனம் உட்காந்துருக்காங்க, போல் உச்சியில் உட்காந்துருக்காங்க. எங்கள் தலைவர் உதயகுமார் சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாருக்குமே தயாரிப்பாளர் காரணம். அதே சமயம் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொண்டு வந்து டிரைவர், மேக்கப் மேன், காஸ்டியூமர், அன்றைக்கி ஃபைட்னா ஃபைட் மாஸ்டர், ஃபைட்டர்ஸு, டூப்பு, நடனம்னா நடன இயக்குனர், கூட ஆட டான்சர்ஸு, லைட்மேன், கேமராமேன், எல்லாத்துக்கும் மொத்தமாக இருக்க இயக்குனர், எல்லாருமே அவங்களுடைய உச்சமாக வர்றதுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய புகழ இருக்குது காரணம். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கும் போது அவங்களும் இந்த அக்கறை காட்டணும். ஏன்னா ஒரு உழைப்பாளியாக, ஒரு தொழிலாளியாக எங்களுடைய வேண்டுகோள் அது. சினிமாவில் பிரச்சனைக்கும் போது எல்லோரும் அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டுக்கூடாது, நாளைக்கு எல்லாத்தையும் பாதிக்கும். உதயகுமார் சார் எல்லோரும் சொன்னாங்க, புரட்சித் தலைவர் எல்லாம் விரிவாக பேசிட்டார். சார் ஒரு சுருக்கம் ஒரே ஒரு விஷயந்தான். ஒரு விஷயம் துவக்கப்படுதுன்னா அது நல்ல நோக்கமாக இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு துவக்கப்படணும். இன்னொருத்தனை அழிக்கணும்னு நினச்சி கெட்ட எண்ணத்தில் ஒன்று உருவாக்கினா நமக்கு தான் அந்த அறிவு வரும். எதுவுமே சார் பெப்சி அமைப்புங்கிறது தொழிலாளர் நலன் கருதி, தொழிலாளருக்கு பிரச்சனைனா சப்போர்ட்டாக நிற்கும். டெக்னீஷியனுக்கு ஒரு சம்பள பிரச்சனையாக சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு முனைப்பாக இருக்கும். பெப்சிங்கிறது உழைப்பாளிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக அது நலன் கருதி இருக்கிற ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ அதுக்கு எதை ஒன்று அமைக்கும்போது அது நலன் கருதி ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? தொழிலாளர் நம்ம பக்குவம் இருக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்களா? இல்லை, பெப்சி அழிக்கணும்னு ஆரம்பிக்கிறீங்க. என்ன தப்பான எண்ணமாக இருக்குல்ல, கெட்ட எண்ணத்தில் இருக்குல்ல. நீங்கள் உண்மையிலேயே உழைப்பாளருக்காக ஆரம்பிச்சிங்கன்னா நாங்கள் கூட வரோம், நாங்கள் வரோம். இன்றைக்கி சத்தியமாக சொல்லுங்கள், நாங்கள் உண்மையிலே உழைப்பாளருக்காக, தொழிலாளருக்காக, சும்மா டெக்னீஷியனுக்காக, அவங்க வறுமையிலேருந்து காப்பாற்றுங்கிறதுக்காக நாங்கள் முழுக்க அந்த நன்மைக்காக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம்னா இந்த மேடையிலேருந்தே உதயகுமார் சார், கேஎஸ் ரவிக்குமார் சார் எல்லோரும் நாங்கள் வரோம். இப்போது ஒன்றே ஒன்று தான் சிட்ட கொஸ்டின். இப்போது பெப்சி தொழிலாளர் இருக்காங்க, இயக்குனராக இருக்கலாம், அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம், அசிஸ்டண்ட் கேமராமேனாக இருக்கலாம், காஸ்டியூமராக இருக்கலாம், யாராக இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு பிடிச்சிற சம்பளம் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னா அந்த சம்பளத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு பெப்சி உறுதுணையாக இருக்கும், அந்த பிடிச்சிட்டு வந்து வாங்கி கொடுக்கும். தயாரிப்பாளர்களே ஒரு தொழிலாளர் சங்கத்தை ஆரம்பித்தா அங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு சம்பள பிரச்சனைனா யார்கிட்ட வாங்குவார்? உங்கள் சங்கம் உங்கள்கிட்ட போகிற கூட நீங்கள் எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அங்கே சேர்றவங்க யோசிக்கணும். நான் சொல்கிறேன், அங்கே சேர்றவங்க இதை யோசிக்கணும். நல்ல மையல் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டு மக்களே சினிமா மீது மோகமாக இருக்குது. அந்த மோகன சினிமா வளர்த்துருக்கு. இன்றைக்கி சினிமாவில் உள்ளவங்க கொஞ்சம் நமக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். பதவிங்கிறது இன்றைக்கி பெப்சி தலைவர் செல்லுமணி சார் தலைவர் பதவி, நாளைக்கு இன்னொருத்தர் வரலாம். இன்னைக்கு இயக்க தலைவர் சங்கத்தில் உதயகுமார் சார் இருக்கார், நாங்கள் இருக்கோம். நாங்களே சங்கம் இல்லை, இன்றைக்கு பதவியில் இருக்கோம், அவ்வளோதான். நாளைக்கு இன்னொருத்தர் வருவாங்க.
இது வந்து பதவியில் இருக்கிற அந்த போட்டி, அந்த ஈகோவில் சங்கத்தை அழிச்சிடக்கூடாது. அதுதான் எங்களோட வேண்டுகோள். மயில் படத்துக்கு வந்துடுவோம். கதாநாயகி இப்போ மைனா பார்த்தோம். மைனா பார்க்கும்போது அந்த இது தெரிஞ்சுது, கொஞ்சம் அந்த சில இதெல்லாம் சாயல் தெரிஞ்சுது. நான் சொன்ன அந்த மயில் சொன்னேன்ல, மைனாவில் வந்து கதாநாயகன் விதார்த்தா இருக்கலாம், ஆனால் உண்மையான கதாநாயகங்கிறது சேது தான். சேது சார், உங்களுக்கு அதில் சரியான ஜோடி அமையலை, ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சிட்டியா பா. ஆனால் இதில் சரியான ஜோடி அமைஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமாம், அந்த ஜோடி சிரிக்கவே மாட்டாது, சிடுன்னே இருக்கான், டார்ச்சர். இப்போ கரெக்டாக இதனால் பொறுமையாக இருந்ததுக்கு அடுத்து நல்ல ஜோடி உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்புறம் எனக்குன்னா மைனாவில் இருக்கும்போது சேதுவுக்கும் ஏற்கனவே ஏழுமலைக்குமே அமலாப்பால் மேலே ஒரு மையல் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு மோகம் இருந்திருக்கு. ரெண்டு முடிவு வந்துட்டாங்க, அமலாப்பால் மாதிரியே ஒரு ஹீரோயினை பிடிக்கணும்ட்டு தேடி பிடிச்சி. உண்மையிலேயே பல க்ளோஸ்அப்பு அவங்க சிரிப்பெல்லாம் பார்க்கும்போது அப்படியே அமலாப்பால் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் உங்களுக்கும் இயக்குனருக்கும் அமலாப்பால் உள்ள ஒரு மையலில் அது மாதிரி ஹீரோயினை தேடி பிடிச்சிருக்கீங்க. மைனாவில் இன்ஸ்பெக்டரை பார்த்தோம், ஆனால் ஒரு 5-6 வருஷம் இருக்குமா படம் வந்து, ஆனால் அதோட இளமையாக இருக்கீங்க நீங்கள், புரியல எனக்கு. அது அண்ணா அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்தோம், இப்போ 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு அப்பா கேர் பண்ணுற மாதிரி தான் ஆகும். தேனை பொண்ணு மாதிரி அப்பா கேரக்டரு, நம்ம உதயகுமார் சார் மாதிரி பெரியப்பா கேரக்டரு, இது மாதிரி பண்ணணும். ஆனால் பரவாயில்ல, இன்னும் இளமை அப்படியே உதயகுமார் சார் பார்க்குறாரு. உனக்கு 40 வைக்கிறேன் அடுத்த ஃபங்க்ஷனில்ங்கிறாரு. நான் அப்பா பண்ணிட்டேன், பிரச்சனை இல்லை. அது இளமை அப்படியே இருக்கு சார். நீங்கள் அதில் இன்ஸ்பெக்டர் நடித்த கூட இப்போ ஹீரோவுக்கு கரெக்டாக அம்சமாக இருக்கீங்க. அப்புறம் இந்த விழா நாயகன் அமர்கீத், சவுந்தர் சாரோட மகன். நாங்கள் இந்த வகையில் நாங்கள் இந்த சினிமாவை பொறுத்த வரைக்கும், கலைத்துறை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாரிசை வர இருப்போம். ஏன்னா சினிமாத்துக்குள்ளே வாரிசு தான் வரணும், என்ன பார்த்தா நல்லாயிருக்கும். ஒரு இயக்குனர் பையன் இயக்குனராக வரணும், மியூசிக் பையன் மியூசிக் வரணும், தயாரிப்பாளர் பையன் தயாரிப்பாளர் வரணும். கலைத்துறையில் வாரிசுங்கிறது வரவேற்கணும், நாங்கள் வரவேற்கிறோம். என்ன உட்காருங்க. சவுந்தர் சார் ரொம்ப 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 நண்பர், ரொம்ப எளிமையானவர். ஆமாம், ஒவ்வொரு தகப்பனுக்கும் சொல்கிறேன், இயக்குனராக இருக்கட்டும், இப்படி நடிகராக இருக்கட்டும், தயாரிப்பாளராக இருக்கட்டும், அவங்க ஜெயிச்சதை விட, தான் போல நினச்சதை விட, தான் எவ்வளோ வெற்றி அடைந்தால் கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்காது. ஆனால் அவங்க பையன் வெற்றிக்காக காத்திருப்பாங்க. தான் பையன் வெற்றி தான் அவங்களுக்கு ஒரு முழுமையான வெற்றியை தரும். தன்னோட வெற்றியை தவிர அதை விட பல மடங்கு அவங்களுக்கு அதை தான் தரும். கண்டிப்பாக உங்கள் மூலிமா உங்கள் அப்பாவுக்கு இன்னும் உங்களுக்கு சார் இன்னும் பெருமைப்படுவீங்க சார் நீங்கள். ஆமாம் சவுந்தரி. அப்புறம் இந்த கவிஞர்கள் நம்ம விவேகா சொல்லவே தேவையில்லை, கவி குட்டி தீத்துருவார் இப்படியே. அப்புறம் ஏகாதசி, அதில் ஒரு வரி நல்லா இருந்துச்சு சார். அந்த உன் கைரேகைப்பட்ட வரட்டி நல்லா இருந்தது. 3 படமே சூப்பர். மைனாங்கிறேன், அது மைண்ட் பதிஞ்சு வச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம், எல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த படம் மையல் ஒரு கிராமிய மனத்தோட, இசையும் சரி எல்லாம் சரி, ரொம்ப ஒரு காதுக்கும் கண்ணுக்கும் இதயத்துக்கும் எல்லாத்துக்குமே இதமாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இந்த வெற்றியை தொடர்ந்து தயாரிப்புகளை தொடர்ந்து திரைப்படத்தை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும். நிறைய கலைஞர்களுக்கு வேலை கொடுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் ஜவஹர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜவஹர் யூடியூப் சேனலை இணைந்திருங்கள். மேலும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.